ஆஃப்டர் ப்ரெக்னென்சி இந்த மாதிரி இருக்க உங்களோட லோவர் பெல்லி ஃபேட்டை ப்ராப்பர் அண்ட் சேஃப் ஒர்க்அவுட்ஸ் மூலமாக இந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணுமா? சிங்கிள் டம்பிள் ஆரல்ஸ் வாட்டர் பாட்டில் மட்டுமே யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணக்கூடிய பெஸ்ட் 5 ஒர்க் அவுட்ஸ் தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட லோவர் பெல்லி ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு உங்கள் கோரை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு பேக் பெயின் இருக்குது அப்படின்னா வாலில் சப்போர்ட் பண்ணிவிட்டு இந்த ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் லோவர் பெல்லி ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒர்க் அவுட்ஸ் எவ்வளோ முக்கியமோ அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் ப்ராப்பர் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கும் டயட்டும் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஆஃப்டர் ப்ரெக்னென்சி நிறைய பேர் பேக் பெயின் ஃபேஸ் பண்ணுவீங்க பிகாஸ் ஆஃப் வீக் கோர் மசில். நீங்கள் கோர் மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது மூலமாக டெஃபினட்டாக உங்களால் பேக் பெயின்லேருந்து ஓவர் கம் பண்ணி வர முடியும். இந்த ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே பேக் பெயின் இருக்கவங்க முடிஞ்ச வரைக்கும் வாலில் சப்போர்ட் பண்ணி பண்ணுங்கள். ரொம்ப ஸ்லோ ஃபேஸில் பண்ணுங்கள். அப்போ தான் பேக் பெயின் வராமல் பார்த்துக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே உங்களுக்கு டயஸ்டிட்டிஸ் ரெக்டி இருந்தாலும் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். உங்கள் டீப் கோர் மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் லோவர் பெல்லி ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் சீட்டட் ஃபார்ம். லெக் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. Alternate knee-tuck dumbbell exchange. Core நல்லா டைட் பண்ணிக்கோங்க. Pull your belly button towards your spine. Keep your back straight and then knee-tuck. Knee-tuck பண்ணும்போது exhale பண்ணுங்க. Heel floorல place பண்ணும்போது inhale பண்ணுங்க. Each side 10 counts 3 sets complete பண்ணுங்க. Come on. 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. Now second workout seated form. Leg fold பண்ணிக்கோங்க. Single weight யூஸ் பண்ணுங்க. Side to side floor reach. இந்த மாதிரி each side 10 counts 3 sets complete பண்ணுங்க. Come on. 1 கோரை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். தேர்ட் ஒர்க் அவுட் இந்த மாதிரி சிங்கிள் டம்பிள் பிளேஸ் பண்ணிக்கோங்க. நீஸ் லைட்டாக பெண்ட் பண்ணிக்கோங்க. லெக் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். சைட் டு சைட் லெக் ரைஸ் சைட் ஹீல் டேப். இந்த மாதிரி ஈச் சைட் 10 கவுண்ட்ஸ் 3 செட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுங்கள். கோரை நல்லா டைட் பண்ணி வச்சுக்கோங்க. லெக் ரைஸ் பண்ணும்போது எக்ஸ்ஹேல் பண்ணுங்கள். ஹீல் ஃப்ளோரில் ப்ளேஸ் பண்ணும்போது இன்ஹேல் பண்ணுங்கள். கம் ஆன் ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10. Relax. Now fourth workout. Leg stretch பண்ணிக்கோங்க. Knees lock பண்ணுங்க. Alternate knee tuck, knee to chest reach. இந்த மாதிரி each side 10 counts 3 sets complete பண்ணுங்க. knee tuck பண்ணும்போது exhale பண்ணுங்க. கோரை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. and leg stretch பண்ணும்போது inhale பண்ணுங்க. Come on start. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நவ் லாஸ்ட் ஒர்க் அவுட். லெக்ஸ் நல்லா வைடாக வச்சுக்கோங்க. சிங்கிள் வெயிட் யூஸ் பண்ணுங்கள். ஆல்டர்னேட் டோ ரீச். இந்த மாதிரி ஈச் சைட் 10 கவுண்ட்ஸ் 3 செட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுங்கள். கம் ஆன் ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.
ஆஃப்டர் ப்ரெக்னென்சி உங்களுக்கும் ப்ராப்பர் பெல்லி ஃபேட் இந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணுமா வித் கைடன்ஸ் இப்பயே பெல்லின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட கிளாஸ் டீட்டெயில்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஸ்டே கன்சிஸ்டன்ட், ஸ்டே ஆக்டிவ், டேக் கேர் ஆஃப் யுவர் பாடி, இட் டிசர்வ்ஸ் இட்.